வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்று 15/8/2026 பராபவ ஆண்டு ஆடி மாதம் 30ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இரவு 7:30 மணி முதல் 9 மணி வரை. கரணன் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூளம் கிழக்கு. பரிகாரம் தயிர். கடக லக்கணம். இருப்பு இன்று 31 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:04. திதி இன்று இரவு 8:35 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 7:01 வரை பூரம், பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று காலை 11 மணி வரை சிவம், பின்பு சித்தம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 7:01 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். கரணம் இன்று காலை 8:59 வரை தைத்துளம், பின்பு இரவு 8:35 வரை கரசை, பின்பு வணிசை. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை 7:01 வரை பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாமுங்க. அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாடானை ஸ்ரீ ஸ்நேகவல்லி அம்மன் தபசு காட்சி. குச்சனூர் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு இன்றைய நாள் மிக நல்ல நாள். இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர உங்களுக்கு மன நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அதே போல் இன்றைய நாள் சனிக்கிழமைங்க. அப்போ சனிக்கிழமையில் சனி தேவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் வாயுபுத்திரனை நீங்கள் வழிபட மறவாதீங்க. அப்போ நவக்கிரகங்களில் ஒரு வலிமையான கிரகமாக திகழக்கூடியவர் தான் அந்த சனி பகவானுங்க. அப்போ சனியை போல கொடுப்பவரும் இல்லை, சனியை போல கெடுப்பவரும் இல்லை என்று சொல்லுவாங்கங்க. அப்போ ஒருவர் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நன்மைகளையும் தீமைகளையும் தரக்கூடியவருங்க. பெரும்பாலும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சனியினுடைய விளைவுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயம் வருங்க. அப்போ 7.5 சனி, சனி மகாதசை ஆகியவை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சனிக்கிரகம் தீங்கு விளைவிக்கக்கூடிய தாக்கங்களை சில முறை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலங்களாகுங்க. அப்போ ஒருவர் பிறந்த ஜாதகத்தினுடைய கட்டத்தில் பல்வேறு வீடுகளில் சனிக்கிரகத்தினுடைய நிலையை பொறுத்ததாகுங்க. அப்போ சனியினுடைய மோசமான அமைப்பாக இருந்துச்சுன்னா ஒரு மனிதனை இன்னல்கள் நிறைந்த ஒரு உலகத்திற்குள்ளே தள்ளக்கூடுங்க. ஆனால் ஒரு லாபகரமான அமைப்போ ஒரு மனிதனுக்கு முடிவில்லாத வளங்களையும் வெகுமதிகளையுமே உங்களுக்கு பெற்றுத்தருமுங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கம் இருக்கும்போது அவர் அனுமனை வணங்க வேண்டும் என்று சொல்வதுண்டுங்க. அப்போ அனுமன் பார்த்தீங்கன்னா சங்கட மோட்சகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. அப்போ அவர் தன்னுடைய பக்தர்களை அனைத்து விதமான சங்கடங்கள்லிருந்தும் விடுவிக்கிறாருங்க. சங்கடம் என்பதன் மொழியாக்கம் பார்த்தீங்கன்னா தொந்தரவுகள் அல்லது பிரச்சனைகள் என்பதாகுங்க. அப்போ அனுமன் குழந்தையாக இருந்தபோது சூரியனை சுவையான பழம் என்று தவறாக கருதி பிடித்து சாப்பிட முயற்சித்ததாக சொல்லப்படுதுங்க. இதனால் அச்சமடைந்த சூரிய பகவான் தேவர்களுடைய தலைவனான இந்திரனை அணுகுகிறாருங்க. அப்போ இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதால குழந்தை அனுமனை தாக்குகிறாருங்க. இதனால் குழந்தையினுடைய முகத்தில் காயம் ஏற்படுதுங்க. இந்த காயமே பார்த்தீங்கன்னா அனுமன் என்ற ஒரு பெயருக்கு பின்னால் உள்ள ஒரு காரணமாகுங்க. அப்போ அனுமன் மிகுந்த ஒரு ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும் எப்பொழுதும் பணிவானவருங்க, பண்பானவருங்க. அவர் சூரிய பகவானிடம் தன்னை
மாணவராக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுகிறாருங்க. அதற்கு சூரிய பகவானோ பார்த்தீங்கன்னா, நான் தான் நாள் முழுவதும் வானத்தில் பயணிக்க வேண்டியிருப்பதால் எப்பொழுதும் ஓய்வின்றி இருப்பதாகவும் கூறுகிறாருங்க. அதற்கு தீர்வாகத்தான் அனுமன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய தேரின் முன்பக்கம் அமர்ந்து அது வானெங்கும் பறக்கும்போது தானும் உடன் பயணிக்க தொடங்குகிறாருங்க. அவர் சூரிய பகவானுக்கு முதுகுப்புறத்தை காட்டியபடி பயணிக்கிறாருங்க. மேலும் இறைவன் சூரியனிடமிருந்து சகல வித்தைகளையுமே கற்றுக்கொள்கிறாருங்க. அப்போ அனுமனுடைய பக்தர்களை சனி ஏன் தொந்தரவு செய்வதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுமன் தன்னுடைய கல்வி படிப்பை எல்லாம் முடித்த பிறகு குருவான சூரிய பகவானிடம் குருதட்சணையாக அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறாருங்க. சூரிய பகவான் குருதட்சணை எதுவும் வேண்டாம் என்று கூறிவிடுகிறாருங்க. ஆனால் அனுமன் வற்புறுத்தவே பின்னர் சூரிய பகவான் தன்னுடைய மகனான சனிதேவனுடைய கர்வத்தை அழிக்குமாறு அனுமனை கேட்டுக்கொள்கிறாருங்க. அனுமன் பார்த்தீங்கன்னா சனிலோகத்திற்கு சென்று சனிதேவனை பார்த்து அவரது வழிகளை திருத்தி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறாருங்க. ஆனால் சனிதேவனோ கோபம் கொண்டு அனுமனுடைய தோளின் மீது தாவி ஏறி தனது முழு பலத்தையும் கொண்டு அனுமனை தாக்க முயற்சிக்கிறாருங்க. அனுமன் தனது உருவத்தை மிக பெரியதாக அதிகரித்து கொள்ள தொடங்குகிறாருங்க. அவர் மிகப்பெரிய உருவமாக ஆன பிறகு தோளிலிருந்து சனி பகவான் மேற்கூரையில் இடித்து கொண்டு நசுங்குகிறாருங்க. அது அவருக்கு அளவில்லாத வலிகளை ஏற்படுத்தியதுங்க. அப்போ யாராலும் தப்பிக்க முடியாது என கருதப்பட்ட சனிதேவனுடைய கர்வம் அன்றையிலிருந்து உடைந்ததுங்க. அவர் அனுமனிடம் மன்னிப்பு கோரி தனது சக்திகளால் அனுமனுடைய பக்தர்களை ஒருபோதும் பாதிப்பதில்லை என்ற ஒரு வரத்தையுமே அளிக்கிறாருங்க. பக்தியில் சிறந்தது அனுமன் பக்தி என்பார்களுங்க. அப்போ ஸ்ரீ ராமபிரான் மீது அத்தனை அன்பும் பக்தியும் கொண்டிருந்தவருங்க. அதனால் பல ஆலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கைகூப்பிய நிலையில் சன்னதி கொண்டிருக்கக்கூடிய அனுமனை நம்ம தரிசிக்கிறோமுங்க. அப்போ ராமர் பெயரை மனதில் சொல்லி வணங்குவதே இந்த ராமநாத வழிபாடாகுங்க. அப்போ இந்த முறையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிக நல்ல பலன்களை தருங்க. அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி நீங்கள் வழிபட்டீங்கன்னா சாற்றிய வெண்ணெய்கள் உருகுவதற்குள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது ஐதீகம்ங்க. அப்போ துளசி மாலை, வெற்றிலை சுருள் மாலையும் ஆஞ்சநேயருக்கு விசேஷமானவைங்க. அதனால தாங்க சனிக்கிழமை அன்று வெற்றிலை மாலையை சாற்றி அனுமன் கவசம் படித்தால் சத்ரு பயம் நீக்கும், தடைப்பட்ட காரியங்கள் இனிது நடைபெறக்கூடுங்க. அனுமனுக்கு துளசி மாலை சாற்றி நீங்கள் வழிபட்டீங்கன்னா சனீஸ்வரனுடைய பாதிப்புகள்லேருந்தும் விடுபடலாமுங்க. அப்போ அனுமனுக்கு திராட்சை பழம் ஒரு பிரியமான ஒரு நிவேதன பொருளுங்க. அப்போ வெற்றி கிடைத்திட இவருக்கு திராட்சை பழம் படைத்து வழிபட வேண்டுமுங்க. அனுமனுக்கு செந்தூரம் பூசி வடமாலையோடு ஸ்ரீ ராமஜெயம் எழுதிய காகித மாலையும் அணிவிக்க அனுமனுடைய அருளையும் முழுவதும் பெறலாமுங்க. தொடங்கிய வேலைகளில் தடைகள் நீங்க வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் எலுமிச்சை மற்றும் வடமாலை சாற்றி நீங்கள் வழிபட வேண்டியது மிக மிக அவசியமுங்க. அப்போ இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டிய பயிற்சி மேற்கொள்வதற்கு மிக சிறந்த நாள், கட்டிடப் பணிகளை மேற்கொள்ள மிக நல்ல நாள், சோலை பணிகளை மேற்கொள்ள மிக உகந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு மிக ஏற்ற நாள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 4:10 மணி முதல் 6:21 மணி வரை, சிம்ம லக்கணம் 6:22 மணி முதல் 8:27 மணி வரை, கன்னி லக்கணம் 8:28 மணி முதல் 10:27 மணி வரை, துலாம் லக்கணம் 10:28 மணி முதல் 12:27 மணி வரை, விருச்சக லக்கணம் 12:28 மணி முதல் 2:33 மணி வரை, தனுசு லக்கணம் 2:34 மணி முதல் 4:45 மணி வரை, மகர லக்கணம் 4:46 மணி முதல் 6:51 மணி வரை, கும்ப லக்கணம் 6:52 மணி முதல் 8:45 மணி வரை, மீன லக்கணம் 8:46 மணி முதல் 10:27 மணி வரை, மேஷ லக்கணம் 10:28 மணி முதல் 12:09 மணி வரை, ரிஷப லக்கணம் 12:10 மணி முதல் 2:03 மணி வரை, மிதுன லக்கணம் 2:04 மணி முதல் 4:05 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றமும் முன்னேற்றமும் நமக்கு வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்குண்டான சுபகோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. அப்போ சித்தர்கள் ஒரு விஷயங்கள் நமக்கு கொடுக்குறாங்கனாலே நம்ம அதை நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்குண்டான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சுபகோரைகள் அறிந்து செயல்படுங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லேயும் நீங்கள்
சுபகாரியங்கள் செய்யலாமுங்க. அப்போ இந்த 4 ஹோரைகளுமே உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்கள் எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்து வந்தாலும் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை சனி ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை குரு ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை செவ்வாய் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சூரிய ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சுக்கிர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை புதன் ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சந்திர ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சனி ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை குரு ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை செவ்வாய் ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சூரிய ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சுக்கிர ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை புதன் ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சந்திர ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சனி ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை குரு ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை செவ்வாய் ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சூரிய ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சுக்கிர ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை புதன் ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சந்திர ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சனி ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை குரு ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை செவ்வாய் ஹோரை. இன்று சனிக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சனி ஹோரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சனி ஹோரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள்லே ஆயுள், தொழில், கருமா சம்பந்தமான அனைத்து காரியங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சனி பகவான் தாங்க. அப்போ சனி ஹோரை ஒரு சில காரியங்களுக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதுங்க. கடனை அடைப்பதற்கு மிக ஏற்ற குறையாக இந்த சனி ஹோரை கருதப்படுதுங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சனி ஹோரையில் ஒருவர் தனது கடனை அடைச்சிக்கிட்டு வர்றாரு அப்படின்னா அவர் மீண்டும் கடன் வாங்குவதற்குண்டான ஒரு சூழலே ஏற்படாதுன்னு ஜோதிட நூல்கள்லாம் கூறுதுங்க. அதே போல் பழைய பாக்கி கணக்குகளை தீர்ப்பது, ஊழ்வினை பூர்வ ஜென்ம பாவங்களை எல்லாம் தீர்ப்பது, பாத யாத்திரை பண்ணுறது, நடைபயணம் துவங்குறது, மரக்கன்று நடுறது, விருட்சங்கள் அமைக்கிறது, அணைக்கட்டு நிர்மாணிக்கும் பணிகளை எல்லாம் துவங்குவது போன்றவற்றிற்கு இந்த சனி ஹோரை ஒரு மிக சிறப்பான ஒரு ஹோரைங்க. தொழில் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் முயற்சி செய்ய ஒரு ஏற்ற ஹோரையாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் சனிக்கிழமைங்க. சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபடுவதற்கு ஒரு மிக ஏற்ற நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் நீங்கள் சனி பகவானுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருப்பு அல்லது நீல நிற உடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் சனி பகவானை நீங்கள் வழிபாடு செய்து வாங்க. உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இன்றைய நாள் சனிக்கிழமையில் ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே இன்றைய நாள் நல்ல பலன்களும் வாய்ப்புகளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, புதன், சூரியன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் செவ்வாயும், 4ஆம் பாவத்தில் சூரியன், புதன், குரு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன், சந்திரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்படக்கூடிய எந்த ஒரு தடைகளை கூட நீங்கள் எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உத்தியோக பணிகளில் உங்களுக்கு திறமைக்கு ஏற்ப ஒரு உயர்வு எல்லாமே இன்றைய நாள் காணப்படும். பாக பிரிவினை தொடர்பான சில முயற்சிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ வியாபார பணிகளில் வேலையாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே போல் வியாபாரத்தில் உங்கள் மீதான நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா பிறரிடம் இருந்து மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. மனதை உறுத்தி வந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நண்பர்களிடம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க.
அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செல்லுங்க. விருந்து கேளிக்கைகளில் விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாகவே ஏற்படுங்க. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தோடும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு காணப்படுங்க. அதனால் எதுலேயுமே நீங்கள் மனதளவில் பார்த்தீங்கன்னா சமநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருந்தால் கூட சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு பொறுமையோடு இருந்தீங்கன்னா எதையுமே உங்களால் சமாளிக்க முடியுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக பார்த்தீங்கன்னா குறித்த நேரத்திற்கு உங்களுடைய பணிகளை எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. எந்த ஒரு வேலையிலையுமே நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய சிறப்பான திறமைகளை உங்களுடைய மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தோடு பொறுமையோடு நீங்கள் கையாளக்கூடிய ஒரு நபராக இன்றைய நாள் காணப்படுவீங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுங்க. இதனால் இருவருமே பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் உங்களுக்கு வாய்க்க பெறுங்க. அதனால் இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலையுமே விட்டு கொடுத்து செல்வீங்க. குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு அடுத்தவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கல்வி இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்கள பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாமுங்க. அவர்களுடைய படிப்பு முன்னேற்றம் இதெல்லாமே மிக சிறப்பாக அற்புதமாக காணப்படுதுங்க. அப்போ குழந்தைகளை நீங்கள் கொஞ்சம் கண்காணித்து கொண்டிருந்தீங்கனாலே போதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு திறமை உங்களிடம் காணப்படுங்க. அதனால் உங்களிடம் காணப்படக்கூடிய பணத்தை ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் செலவு செய்து திருப்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோக்கியம் இன்று உங்களுக்கு ஆற்றலும் உற்சாகமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படுதுங்க. அதனாலே உங்களுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஒரு கலகலப்பான சூழ்நிலைகள் தருணங்கள் இதெல்லாமே ஏற்படக்கூடுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் நல்ல ஒரு அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு வெளிப்பட காண்பீங்க. அதே போல் உங்களுக்கு எதிராக இருந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. இன்றைய நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சமூகம் சார்ந்த பணிகளில் ஆர்வங்கள் உண்டாகக்கூடும். அலுவலகத்தில் உங்கள் மீதான ஒரு நம்பிக்கையும் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்துடைய தேவைகளை அறிந்து இன்றைய நாள் செயல்படுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தாமதங்கள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாயும், 3ஆம் பாவத்தில் சூரியன், புதன், குரு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் கேதுவும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், சந்திரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போது இன்றைய நாள் உங்களுடைய நலனை மேம்படுத்தக்கூடிய பயனுள்ள சில முடிவுகளை எல்லாம் நீங்கள் எடுக்கலாமுங்க. எதையுமே தைரியத்தோடு தன்னம்பிக்கையுடன் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உறவினர்கள் வழிகையில் பார்த்தீங்கன்னா சுகமான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையக்கூடுதுங்க. அப்போ கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஏற்பட காண்பீங்க. வியாபார நிமித்தமாக சில நுட்பங்களை எல்லாம் புரிந்து கொண்டு வியாபாரத்துடைய யுக்திகளை நீங்கள் கையாளக்கூடிய திறமை இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. மனதில் உங்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் புதுவிதமான ஆசைகளும் இலக்குகளும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. உற்சாகமான ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வாழ்க்கை துணையினுடைய தேவைகளை எல்லாம் இன்றைக்கி பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. காரியங்களில் அனுகூலம் உண்டாக காண்பீங்க. அரசாங்கத்தில் விஷயங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு நிலையை சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்பட்டால் கூட சக ஊழியர்களுடைய பார்த்தீங்கன்னா அரவணைப்பு இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுதுங்க. வியாபாரத்தில் நல்ல விற்பனை லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை எல்லாம் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ தொழில் வளர்ச்சி மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு நீங்கள் போட்ட முதலை விட 4 மடங்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் உங்களுக்கு அன்பு அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நல்லிணக்கம் அதிகமாக காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. அப்போ நெருங்கிய சொந்தங்களுடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு அரவணைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களை இருவரும் பார்த்தீங்கன்னா ஒருவரை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நல்ல எளிமையாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதன்படி இன்றைய நாள் மிக சிறப்பாக ஒன்றைய நாள் உங்களுக்கு அமைய போகுதுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அதே போல் குழந்தைகள் விஷயங்களில் உங்களுக்கு அவர்களுடைய கல்வி முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. போட்டித் தேர்வுகளில் ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் அவங்களுடைய கல்வி படிப்புக்காக சில செலவுகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஒன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு கையில் இருக்க பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் திருப்திகரமாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. அப்போ சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுமா அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. அதனால் நிதி நிலைமையும் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்க போதுங்க. நீங்கள் மனதளவில் பார்த்தீங்கன்னா திடமாகவும் ஸ்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதனால இன்றைய நாள் ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. அப்போ ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தாலே மேலே அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு அற்புதமாக நடைபெறுங்க. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஜாமீன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல உயர்வுகள் கிடைக்க உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் அமைய போகுது. ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படுங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஏதாவது பழைய கடன்கள் பாக்கிகள் இதெல்லாம் வரால அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இனியும் வரக்கூடிய உண்டான வாய்ப்பு வசூலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாக போகுதுங்க. வர்த்தகம் சார்ந்த பணிகளில் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் காப்பீடு சார்ந்த வகைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்களும் ஏற்படக்கூடுங்க. அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களில் நீங்கள் சபை தலைவராக இருந்தீங்கன்னா சக ஊழியர்களுடன் கொஞ்சம் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு மனை வாகனம் ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க.
கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாயும், 2ஆம் பாவத்தில் சூரியன் புதன் குரு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகுவும், 10ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இன்றைய நாள் எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதளவு பார்த்தீங்கன்னா சமநிலையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. அப்போ மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அதே போல் இன்றைய நாள் சிந்தனைகளில் உங்களுடைய திறன்களில் சில மாற்றங்கள் எல்லாமே உண்டாக காண்பீங்க. கால்நடை பணிகளில் நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. கடன் தொடர்பான ஏதாவது சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ நிலுவையில் இருந்து வந்த பணிகளை எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றமான தருணங்கள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுங்க. கலை சார்ந்த ஏதாவது துறைகளில் இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. மனதில் பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே முற்றிலும் நீங்கக்கூடிய விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. அப்போ மாலை வேளையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பார்த்தீங்கன்னா நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுது. அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிலருக்கு கூடுதலாகவே இருக்கும்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய ஷேர் மார்க்கெட்டில் அதாவது பங்குதாரர்களாக இருந்தாங்கன்னா அதற்கு உண்டான ஆதாயம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய திறமைக்கு ஏற்ப உண்டான அதிகாரங்கள் அங்கீகாரங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாள் மேலதிகாரிகளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய பணிகளை தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்வீங்க. அதே போல் கொடுக்கப்பட்ட பணிகளை எந்த ஒரு பணியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மன நிறைவுடன் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. அதனால் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. இன்றைய நாள் எதுலேயுமே வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. காதல் திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களில் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் நல்லுறவை எல்லாம் பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் காணப்படும். மனம் விட்டு பேசுங்க. நிச்சயம் உங்களுடைய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையுமே மனம் விட்டு பேசினீங்கன்னா தீர்க்க முடியுங்க. அதனால் உங்களுடைய துணையை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய காணப்படுதுங்க. அப்போ எதிலுமே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இன்றைய நாள் காணப்படுவீங்க. ஆண் பெண் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மனதளவில் சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் குதூகலம் மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக காணப்படுதுங்க. குழந்தைகள் கல்வி விஷயங்களில் நீங்கள் கவலையே பட வேண்டாமுங்க. அவர்களுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படுது. அதே போல் அவங்களுடைய ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதியை பொறுத்தவரை அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படுது. நிதி நிலைமையில் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நிதியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் அது அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் இருப்பதற்கான வலிமை உங்களிடம் அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய மனதளவில் தைரியம் தன்னம்பிக்கை ஆற்றல் எல்லாமே நிறைந்து காணப்படுவதால் ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஆரோக்கியம் மிக சிறப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் நிறைய காணப்படுது. தைரியத்தோடு இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம்,
மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களால் சில பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் கொஞ்சம் இழுபறியான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு பணியையும் மற்றவர்களை சார்ந்திராமல் நீங்கள் செய்து முடிப்பது தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல் முன்பின் தெரியாதவர்களிடம் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வர்த்தகம் சார்ந்த பணிகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. அதே போல் வாகன பயணங்கள் போது பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் கொஞ்சம் நிதானத்தையும் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லதுங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க, உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன், புதன், குரு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன், சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் மிக சிறந்த முறையில் இருக்க வேண்டுமுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் இருந்துச்சுன்னா நிச்சயம் அந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. அரசு சார்ந்த ஏதாவது பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. வாழ்க்கை துணை வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ வர்த்தக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும். வியாபார பணிகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு புதிய நபர்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுக்கு வியாபார நிமித்தமான சில யுக்திகளை எல்லாமே கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. வாகனங்கள் வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தொடர்பான சில முயற்சிகள் இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு அதற்குண்டான முயற்சிகளுக்கு கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. ஒரு சில விஷயங்களில் திடீர் செலவுகள் எல்லாம் ஏற்படும். அப்போ தேவையான பணம் இருப்பதால் எளிதில் எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடும். பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயம் எல்லாமே வரக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் மிக கவனமாக இருக்க வேண்டுங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் அலுவலகத்தில் இருந்தீங்கன்னா சற்று இறுக்கமான ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு காணப்பட்டால் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு எதிரில் உங்களுக்கு இருக்குங்க. அப்போ பொறுமையும் அவசியம் இன்றைய நாள் இருந்தால் கூட வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களும் பணியாளர்களுடைய சிறு சிறு சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. மிக ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய முயற்சிகள் இந்த இடத்துல நீங்கள் அதிகமாக போட்டீங்கன்னா நிச்சயம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியை பொறுத்தவரை உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அதற்கு சிறந்த வாய்ப்புகள் எல்லாமே தென்படுதுங்க. உங்களுடைய பணிகளை நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் மன உறுதியுடனும் மேற்கொள்வீங்க. அதில் நல்ல ஒரு வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இன்றைய நாள் தொழிலில் அபரிவிதமான ஒரு வளர்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ தொழிலில் நீங்கள் போட்ட முதல்ல நீங்கள் எடுக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் எடுக்கலாமுங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உறவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்யோன்யம், பிணைப்பு இதெல்லாம் அதிகமாகவே காணப்படுதுன்னு சொல்லலாங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் சிறப்பாக காணப்படுது. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கணவன் மனைவி கிடையாது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா போதும்.
இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுங்க. அப்போ மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இன்றைய நாள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. அதே போல் வெளியிடங்களுக்கு சென்று நீங்கள் மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. மாலை வேளையில் நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு ஆதரவாகவும் அதே போல் துணைவியுடைய உதவி உங்களுக்கு மிக சிறப்பாகவும் காணப்படுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் அவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு கல்வி முறை இன்றைய நாள் தென்படுங்க. ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். அவர்களுடைய விஷயங்களில் எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உயர்ந்த சிந்தனைகள்லாம் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. பண விஷயத்தில் நீங்கள் பயனுள்ள முடிவுகளை எல்லாத்தையுமே நீங்கள் எடுக்கலாம், துணிந்து எடுக்கலாம். தைரியத்தோடு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்கள், அதாவது வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. மனதில் எண்ணக்கூடிய சில விஷயங்களில் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதற்குண்டான ஏற்பாடுகளும் ஏற்படும். நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருந்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் படிப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களும் உண்டாகக்கூடும். உங்களுடன் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஆதரவாகவும் செயல்படுவாங்கங்க. அதே போல் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். மனதில் ஒரு புதுவிதமான இலக்குகள் எல்லாமே உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர கோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு கோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன், புதன், குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு சிறப்பான நாளாக இருக்க போதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய கடின உழைப்புக்குண்டான ஒரு பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக கிடைக்க போகுதுங்க. அப்போ உங்களை நீங்கள் நம்பக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய நேர்மையான முயற்சிகள் மூலம் பார்த்தீங்கன்னா அனைத்துமே வெற்றியாகும். அனைத்து விதத்திலையுமே சாதகமான முடிவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் சில முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது. எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே கிடைக்க கொடுங்க. அப்போ புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உங்களுக்கு வரவுகளால் சில சேமிப்புகள் அதிகரிக்க கொடுங்க. அப்போ குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் ஒரு சிலருக்கு தீரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. இப்போ உத்தியோக பணிகளில் உங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு நாளாக இருந்தால் கூட எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்று புதிய முயற்சிகளை எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதாக இருந்தாலும் துணிந்து செய்யலாம். எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. சகோதரர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட்டால் கூட அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் நல்லது. உறவினர்
உறவினர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. இப்போ அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட இடையூறுகளை நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கத்தை விட இன்றைய நாள் லாபங்களும் வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. இன்றைய நாள் மகான் ராகவேந்திரரை வழிபடுவதன் மூலம் மன அமைதிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை, மன தைரியம், உறுதி, ஆற்றல் எல்லாமே அதிகமாக காணப்படுவதால் எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் எளிமையாக சமாளிப்பீங்க. உங்களுடைய பணியினுடைய நன்மை கருதி நீங்கள் எதையுமே துணிந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பணியினுடைய தீவிரத்தை நீங்கள் முழுமைப்படுத்தி உங்களுடைய வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு வருமானமும் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. தொழிலில் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும், ரிட்டர்ன்ஸ்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஒரு சாதகமான முடிவுகள் தென்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு அரவணைப்பு அது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. இதுவரை இருந்து வந்த சில சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நீங்கள் இருவருமே பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு உறவு நிலைகள் இன்றைய நாள் காணப்படும். உரையாடும் போதும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக உரையாடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போது இன்றைய நாள் குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று முழுவதுமே உங்களுடைய ஆற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் அது தென்படுங்க. அவர்களும் பார்த்தீங்கன்னா மிக சந்தோஷமாக கல்வியில் முன்னேறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. அப்போ எந்த இடத்துலையுமே அவர்களுடைய சோடை போகாத ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருப்பதால் எந்த இடத்துலையுமே சோடை போக மாட்டாங்க. ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க. எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுக்கு உண்டான பிரச்சனைகளே இருக்காது. இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தோல் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. சரிவிகித உணவுகளை எல்லாம் மேற்கொள்ளுங்க. அதே போல் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. எண்ணெய் வகை, கார வகை உணவுகளை எல்லாம் தவிர்த்தீங்கன்னா அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு மறைய காண்பீங்க. அதனால் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகளில் சில உதவிகள் உங்களுக்கு மூலம் பார்த்தீங்கன்னா குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களும் இன்றைய நாள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எழுத்து சார்ந்த ஏதாவது பணிகளில் இருப்பவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தார்களுடைய குணம் அறிந்து இன்றைய நாள் செயல்படுவது மிக நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணிய செயல்கள் சில தடைகளுக்கு பின்பு முடிவடைய காண்பீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. கொஞ்சம் அவங்கள அரவணைச்சு செல்வது மிக நல்லதுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரன் சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், குரு பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு சாதகமான நாளாக இருக்க போதுங்க. அப்போ எந்த ஒரு முக்கிய முடிவுகளாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு நீங்கள் எடுக்கலாம், துணிந்து எடுக்கலாம். அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சாதகமான பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அதே போல் பெரியோர்களுடைய சந்திப்பால் உங்களுக்கு சில மனதளவில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கடினமான வேலைகளையும் பார்த்தீங்கன்னா எளிதில் செய்து முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபார தேவைகளை எல்லாம் நீங்கள் அறிந்து அதன்படி செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. மனதில் இதுவரை இருந்து வந்த சஞ்சலங்கள் எல்லாமே உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே கைகூடி வருங்க. துன்பங்கள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக முடியுங்க. அதே போல் தந்தை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட அதை எளிதாக சமாளித்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. சகோதரருக்கு வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு இன்று ஏற்படும். தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நண்பர்களுடைய உதவி கேட்டு வருவாங்க. அவர்கள் வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதால் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஏற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களுடைய ஆதாயமெல்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. அப்போ பங்குதாரர்களுடைய லாபம் உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி ஏற்படுத்துங்க. இன்றைய நாள் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் விஷயங்களில் நீங்கள் எதாக இருந்தால் கூட நீங்கள் புகுந்து விளையாடக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் தொழிலையாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தைரியத்தோடு செயல்படுவீங்க. எதையும் துணிந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படும். அப்போ எளிதில் சமாளித்து விடுவீங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் சவால்கள் இருந்தால் கூட எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருப்பதால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி எப்பொழுதும் போல இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியோடு இன்று உங்களுக்கு இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி நிறைந்து காணப்படும். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்வதால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ அது உங்களுக்கு இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்திற்கு உண்டான தேவைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. இன்றைய நாள் உங்களுடைய குழந்தைகளுக்கு மிக அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுதுங்க. அவர்கள் எந்த ஒரு இடத்துல இருந்தால் கூட அவங்களுடைய செயல்பாடுகள் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கடின உழைப்பிற்கு உங்களுக்கு ஊக்கத்தொகையெல்லாம் கிடைக்க போகுது. சலுகை வகையிலேயும் உங்களுக்கு வரலாமுங்க. அதனால் உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகிற ஒரு நல்ல நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவலையே பட வேண்டாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குங்க இன்றைய நாள் ஆரோக்கியம். அதனால் உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு ஆற்றல், மன உறுதி, தைரியம் இதன் காரணமாக உங்களுக்கு சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை எல்லாம் நீங்கள் பராமரிப்பீங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் பற்றிய சிந்தனைகள் எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. அதே போல் கற்பனை துறைகளில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுது. நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. புதிய முயற்சிகளில் ஒரு மாறுபட்ட அனுபவங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய சுய ரூபத்தை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் இதெல்லாமே ஏற்பட போகுதுங்க. அதை நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுங்க. உங்களுடைய பணியாளர்களால் நல்ல லாபங்களும் இன்றைய நாள் மேம்படக்கூடுங்க. அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, நிதானத்தோடு எல்லா விஷயங்களையும் நீங்கள் கவனித்து கொண்டு இருந்தாலே போதுங்க. அனைத்தும் உங்களுக்கு மிக அற்புதமாக நடைபெறுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே,
உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் செவ்வாயும், 10ஆம் பாவத்தில் சூரியன் புதன் குரு பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் கேதுவும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரன் சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்க போதுங்க. நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்பட போகுது. உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. மனதளவில் புதிய தன்னம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுது. புதிய நண்பர்களால் இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் ஏற்படும். அதே போல் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்றைய நாள் மிக அற்புதமாக கிடைக்குங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தவறி போன சில வாய்ப்புகள் எல்லாமே மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு தடைகள் முற்றிலும் நீங்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுதுங்க. காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடும். தாய் வழி உறவினர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே நல்ல விதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. சகோதரர்கள் வகையில் சிறு சிறு சங்கடங்கள், அவர்களுக்காக சில வீண் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கிடையில் சில அந்யோன்யம் எல்லாம் அதிகரிக்கக்கூடும். மாலையில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளால் உங்களுக்கு கையிருப்பு சற்று கொஞ்சம் கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தேவைக்காக சில கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் நேரிடுங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட வியாபாரத்தில் எப்போதும் போல உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளுங்க. அதே போல் பணியாளர்கள்ட கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அதனால் மாலை வேலையில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லதுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் பரபரப்பாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய பணிகளை பார்த்தீங்கன்னா குறித்த நேரத்தில் முடிச்சிருவீங்க. அதே போல் உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஆதரவு இன்றைய நாள் முற்றிலும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழிலில் உங்களுக்கு எப்பொழுதும் போல ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. காதல், திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் சிறப்பாக காணப்படுதுங்க. அதனால் உங்களுடைய துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுலேயுமே நீங்கள் கவலைப்படவே வேண்டாமுங்க. அவர்களுடைய வேலையை அவங்க பார்த்து கொண்டே இருப்பாங்க. படிப்பில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக குழந்தைகளுக்கு இருக்குங்க. அவர்கள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணவரவு உங்களுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இருந்து எதிர்பாராத பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படலாமுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிதி நிலைமையில் ஓஹோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இல்லாட்டா கூட ஓரளவுக்கு தன்னுடைய நிலையை சமாளிக்கக்கூடிய ஒரு வகையில் இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் நிதி நிலைமையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்றைய நாள் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தில் மிக சிறப்பாக இருக்கும் பொழுதே உங்களுடைய மனதளவில் பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனால் எதையுமே சாதிக்க முடியும் நம்மளால் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுதுங்க. அதே போல் உங்களுடைய உறவுகளிடம் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் எல்லாமே இன்றைய நாள் ஈடேறக்கூடுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய
பயணங்களின் மூலம் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடுங்க. ஏதாவது வாகனம் சார்ந்த பழுதுகளை எல்லாம் இன்றைய நாள் சரி செய்வீங்க. வியாபாரத்தில் நல்ல வரவுகள் அதிகரித்து காணப்படும். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்புகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய எண்ணங்களில் இருந்து வந்த குழப்பங்களும் முற்றிலும் விலகக்கூடுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியன், புதன், குரு பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்று புதிய புதிய தொடர்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அதனால் இன்றைய நாள் அவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பார்த்தீங்கன்னா மிக உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் சில பொதுக்கூடங்களில் சில கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அதே போல் புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே முற்றிலும் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு சில நெருக்கடிகள் எல்லாம் இருந்திருக்கும் முன்னாடி, அதெல்லாம் இப்போ காலப்போக்கில் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. சுபகாரியங்கள் எல்லாமே அனைத்தும் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. வர்த்தக பணிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளே உண்டாகுதுன்னு சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. காரியங்களில் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. தந்தை வழியில் நல்ல ஆதாயம் கிடைப்பதுடன் சில செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. இளைய சகோதரர்களால் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாக காண்பீங்க. சிலருக்கு பணியினுடைய காரணமாக வெளியூர் பயணம் எல்லாம் மேற்கொள்ள நேரிடுங்க. அந்த வெளியூர் பயணம் சென்ற இடத்திலிருந்து ஆதாயங்கள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாக காண்பீங்க. அதில் அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்ட அவப்பெயர்கள் எல்லாமே இதுவரைக்கும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுது. பயன்படுத்தி கொள்ளுங்க. சலுகைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. இப்போ வியாபாரத்தில் பாக்கி தொகை எல்லாமே இன்றைய நாள் வசூலாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் எல்லாமே காணப்படுங்க. அப்போ உங்கள் பணிகள் தொடர்பான சில பயணங்கள் எல்லாமே ஏற்படும். அந்த பயணத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபங்களும் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்குண்டான ஒரு யுக்திகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. அதனால் தொழிலில் நல்ல ஒரு லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் மனதளவில் மன நிறைவாகவும் திருப்தியும் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே குடும்பத்தில் இருக்குங்க. அதனால் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. வெளியிடங்களில் சென்று மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் குடும்பத்தில் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒருமித்த கருத்தோடு இருப்பாங்க. அன்பு, அரவணைப்பு இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. கல்வியில் கொஞ்சம் அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் ஏதாவது சில விஷயங்களில்
சேர்த்து விடுங்க. அது அவங்களுக்கு கல்விக்கு படிப்புக்கு இதெல்லாம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. அப்போ நீங்கள் சிறிது பணம் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட சேமிச்சிருங்க. சேமிக்க அது என்ன ஆகும்னா பிற்காலத்தில் உங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சேவிங்ஸை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதனால் இன்றைய நாள் நிதி நிலைமையில் எந்த ஒரு குறைபாடு இல்லாட்டாலும் சேமிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று வாழ்க்கையில் காணப்படக்கூடிய அமைதி மற்றும் உங்களுடைய மனதளவில் தைரியம், சிந்தனை, ஸ்திரமான ஒரு மன உறுதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியத்தை மிக சிறப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியிடங்களில் நீங்கள் உணவு உட்கொள்வதை மட்டும் முற்றிலும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ஒரு திருப்தியான ஒரு சூழல் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அனுகூலமான ஒரு முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஒரு மறைமுகமான எதிர்ப்புகளை இன்றைய நாள் எளிதாக முறியடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் திட்டமிட்டபடி உங்களுக்கு நடைபெறக்கூடுங்க. அதே போல் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்ட பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்ணிய விதத்தில் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உடன் பிறந்தவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தைரியமாக சில முடிவுகளை எல்லாம் இன்றைய நாள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியன், புதன், குரு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் கேதுவும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரன், சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு எல்லாமே மேம்படக்கூடுங்க. தனவரவுகளில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே உங்களுக்கு சூழல்கள் எல்லாமே மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. புதிய கலைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஈடுபாடுகள் எல்லாமே காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே இன்றைய நாள் விலகி உங்களுக்கு பேச்சுக்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுதுங்க. உடன் பிறந்தவர்களிடம் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. முகத்தில் பொலிவும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பணப்புழக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. தொலைதூரத்தில் இருந்து நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு செல்லக்கூடிய சில வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற்றும் வாய்ப்பும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையில நல்ல ஒரு அந்யோன்யம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அலுவலகத்தில் நீங்கள் உங்களுடைய அதிகாரிகளுடைய பாராட்டுக்கள், உற்சாகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு எல்லாம் கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் நிச்சயம் வெற்றி காணக்கூடிய
மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உதவி, பதவி உயர்வு இதெல்லாம் தந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுது. உங்கள் திறமைக்கு ஏற்ப அங்கீகாரம் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சி இல்லாட்டா கூட உங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைக்கு தகுந்தாப்புல சில தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று முழுவதுமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. இதனை உங்களுடைய துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். உங்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல புரிந்துணர்வு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் வெளியிடங்களில் சென்று மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படுங்க. அதே போல் காதல் விஷயங்கள் இருப்பவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. நல்ல புரிந்துணர்வு காதலர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுங்க. குழந்தைகளுடைய கல்வி, படிப்பு விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் திறமைகள் வெளிப்படக்கூடும். திறமைகளால் சில நல்ல முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. அதனால் உங்களுக்கு சில ஊக்கத்தொகைகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. மகிழ்ச்சி அடைவீங்க. நல்ல வரையில் உங்களுக்கு நிதி நிலைமை மிக சிறப்பான ஒரு முறையில் இன்றைய நாள் கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. நிதி நிலைமை உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மனதளவில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் திடமான ஒரு உறுதியும் இருப்பதால் பார்த்தீங்கன்னா இதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதிலுமே பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க. நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரம் சார்ந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படக்கூடும். இணையம் சார்ந்த வர்த்தகத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனம் விட்டு பேசுவதால் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல்கள் உண்டாகக்கூடுங்க. வேலைக்கான முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு ஈடேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் வீட்டு தேவைகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடும். தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி, மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரியன், புதன், குரு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரன், சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் அதிக நேரம் செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு முயற்சிகளை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ கடின உழைப்பு தான் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தருங்க. அதிக பொறுப்புகள் காரணமாக இன்றைய நாள் உங்களுடைய வேலையில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வேலைப்பளு அதிகமாக காணப்படும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. சமூக பணிகளில் உங்களுக்கு மரியாதை எல்லாம் மேம்பட காண்பீங்க. அதே போல் உங்களுடைய பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நல்ல
கை கொடுக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. தந்தையுடைய தேவையை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு அரவணைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தொழிலில் சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. அதே போல் காரியங்களில் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுதுங்க. பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிலருக்கு சகோதரர்களால் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனமுடன் இருந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நல்லது. சிலருக்கு நவீனமான டிசைன்களில் புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாள் ஏற்படுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அதே போல் தந்தையுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வீங்க. தந்தையின் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளதுங்க. நீங்கள் இன்றைய நாள் வியாபாரத்தில் பணியாளர்களுடைய நல்லபடி உங்களுடைய ஒத்துழைப்பு இருப்பதால் பார்த்தீங்கன்னா லாபமும் சற்று அதிகரித்து காணப்பட்டால் கூட செலவினங்களும் அதற்கு தகுந்தாப்பில் இருக்குங்க. குலதெய்வத்தை நீங்கள் மானசீகமாக வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எல்லாத்தையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே கொஞ்சம் தவறுகள் ஏற்பட இருப்பதால் அதனால் திட்டமிடுதலுடன் செயல்படுவது நல்லது. நேரம் மற்றும் ஆற்றலை நன்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கொஞ்சம் தொழிலில் உங்களுக்கு லாபங்கள் சற்று அதிகரித்து காணப்பட்டால் கூட செலவினங்களும் அதற்கு தகுந்தாப்பில் இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுதுங்க. குடும்பத்தில் சூடான விவாதங்கள் நிறையாக இருக்குங்க. அதனால் சில அமைதியும் ஒரு பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் எதையுமே விட்டு கொடுத்து நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் நீங்கள் செயல்படுவது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அவர்களுடைய ரொட்டீன் எப்பொழுதும் போல் போய்கிட்டு இருக்கும். அதில் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று அதிக செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நேருது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்கள். விரைய செலவுகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. அதுதாங்க உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று அதிக பதட்டம் காரணமாக பார்த்தீங்கன்னா தலைவலி ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளதுங்க. அப்போ ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளியிட உணவுகளை இன்றைய நாள் முற்றிலும் தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுங்க. கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. புதிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் ஆலோசனைகள் பெற்று செயல்படுவது மிக நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வேலையாட்களுடைய விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தோடும் பொறுமையோடும் கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உடன் பிறந்தவர்களுடன் சிறு சிறு விவாதங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. கொஞ்சம் பொறுமையுடன் இருப்பது மிக நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மறதி சார்ந்த ஏதாவது பிரச்சனைகளால் உங்களுக்கு சில குழப்பங்களும் உண்டாகக்கூடுங்க. அதனால் அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் கொஞ்சம் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் இருங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க.
உங்களுக்கு லக்கணத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியன் புதன் குரு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சுக்கிரன் சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்து அதன்படி நீங்கள் செயல்படுவது தாங்க இன்றைய நாள் நல்லது. அப்போ அதிக பொறுப்புகள் காரணமாக நீங்கள் எல்லா விதத்திலையுமே பார்த்தீங்கன்னா மும்மரமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனமுடனும் பணியாற்ற வேண்டியது மிக நல்லதுங்க. முன்பின் தெரியாதவர்களுடைய ஒத்துழைப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலமாகவும் இன்றைய நாள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களால் சில அலைச்சல்களும் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வியாபாரத்தில் ஒரு மேன்மையான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் பயன்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. வெளியிட உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. வர்த்தக முதலீடுகளில் உங்களுக்கு ஆலோசனைகளை எல்லாம் பெற்று முடிவெடுக்க வேண்டியதும் நல்லதுங்க. பொருளாதார ரீதியான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு சூழல் தாங்க இன்றைய நாள் காணப்படுது. அரசு காரியங்களில் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட காண்பீங்க. எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகள் எல்லாம் ஏற்பட்டு உங்களுக்கு திக்குமுக்காட வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைகள் கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைகள் தான் காணப்படுது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அரசாங்கம் சார்ந்த ஏதாவது காரியங்கள் முடிவதில் இதுவரை இருந்து வந்த இழுபறிகள் நிலையெல்லாம் மாறி அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். அதே போல் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா இன்று கூடுதலாக கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்துக்கிட்டே இருப்பதால் உங்களுக்கு மனதளவில் சில சங்கடங்கள் எல்லாம் ஏற்படுதுங்க. பணியாளர்களுக்காக நீங்கள் செலவு கூட செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுங்க இன்றைய நாள். அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமானை வழிபட மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் உங்களுக்கு சூழ்நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். அவன் தகவல் தொடர்பு குறைபாடு காரணமாக சக பணியாளர்களுடன் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை சச்சரவுகள் எழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ அமைதியின்மை இன்றைய நாள் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதிலுமே பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் திட்டமிடுதல் மிக அவசியமாக இருக்குங்க. வேகம் இருந்தால் கூட விவேகத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செலவினங்களும் அதற்கு உண்டான ஒரு செலவினங்களும் காணப்படுதுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே துணையுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லைங்க. அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுதுங்க. தேவையற்ற சில சங்கடங்கள்லாம் ஏற்படுவதால் சில மோதல்கள்லாம் ஏற்படுவதால் பார்த்தீங்கன்னா கவனமுடன் இருப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. குடும்பத்தில் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குங்க. அதனால் சில உணர்வுகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. தேவையில்லாத உணர்வுகளை நீங்கள் வீட்டில் நடத்தும் போது அதில் எல்லா பிரச்சனைகளும் வருங்க. அதனால் தேவையில்லாத உணர்வுகளை வெளியிலேயே நீங்கள் அகற்றி விடுவது மிக நல்லது. குழந்தைகளுடைய கல்வி அறிவு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அவங்க போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. அதே போல் நீங்கள் சண்டை போட்டீங்கன்னா அவங்களுடைய கல்வி தகுதியை பாதிக்கக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுங்க. இப்போ தேவையற்ற செலவுகளை நீங்கள் கண்காணித்து அந்த தேவையற்ற செலவுகளை எல்லாம் நீங்கள் சுருக்கிக் கொள்வது நல்லதுங்க. தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்த்தாலே உங்களுடைய நிதி நிலைமை முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று கால்வலி தலைவலி சில முட்டி வலி முதுகுவலி இந்த மாதிரியான சில பாதிப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் இன்றைய நாள் நீங்கள் அமைதியாகவும் ஓய்வாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. அதனால் எதை பற்றியும் சிந்திக்காதீங்க. உங்களுடைய வேதனைகளுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன? நடைபயிற்சி யோகா தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. நடைபயிற்சி தினசரி பண்ணுங்க. அது உங்களுக்கு அதிக அளவில் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. போட்டித் தேர்வுகளில் கொஞ்சம் விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாமல் சுதந்திரமாக செயல்படுவீங்க. எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும்
நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த தன வரவுகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. கடன் சார்ந்த செயல்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட சில காரியங்களை எல்லாமே எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோபங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் செவ்வாயும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன், குரு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாக காணப்படக்கூடிய ஒரு நாளுங்க. அதனால் உங்களுடைய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி காண்பீங்க. அதே போல் இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் எடுக்கலாமுங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே துணிந்து தைரியத்துடன் எடுக்கலாமுங்க. எல்லா முடிவுகளுமே உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. உறவினர்கள் வழியில் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடுங்க. அதே போல் உங்களை விலகிச் சென்றவர்கள், உங்களிடமிருந்து விலகிச் சென்றவர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. விவசாய பணிகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பொறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மனதளவுலையும் சரி, அதே போல் உங்களுடைய நாட்களாக இருந்தாலும் சரி, அந்த நாட்களில் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தையும் புதிய மாற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்தியோக பணிகளில் உங்களுக்கு உயர்வுகள் நிச்சயம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணிவும் நிதானமும் மிக தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று சகோதரர்களால் பார்த்தீங்கன்னா ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் யோகமும் ஏற்படுதுங்க. எதிர்பாராத பணவரவும் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்படுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. வியாபாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமாராக இருக்குமென்னு சொல்லணும்னா அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு உங்களுடைய நிலைமைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. பணியாளர்கள் நல்லபடி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுமூகமான ஒரு சூழ்நிலைகள், பணி நடக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் நடக்கக்கூடிய ஒரு உகந்த நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை நீங்கள் திறமையாக மேற்கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. மேலதிகாரிகளுடைய பார்வை உங்கள் மீது விழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றங்களும் இல்லாட்ட கூட உங்களுடைய திறமைக்கு தகுந்தாப்புல உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய இனிமையான வார்த்தை மற்றும் நேர்மையான சில அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையை மகிழ்விக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்த நாளாக இருக்குது. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு எதிலுமே வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய துணைவியார் உங்களுக்கு இன்றைய நாள் உறுதுணையாக இருக்கக்கூடிய பக்க பலமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. எதிலுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது.
குடும்பத்தில் அதே போல் கல்வியில் குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைய நாள் அவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டாங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இருந்தாலும் வெளியிடங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் நிதானத்தோடு செல்ல சொல்லுங்கள். அது உங்களுக்கு இன்றைய நாள் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு பாராட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு ஊக்கத்தொகை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதனால் நிதி நிலைமையிலே இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவில் உங்களுடைய திறமைகள் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாங்க. அதனால் இன்றைய நாள் வலிமையாக உங்களுடைய மனதளவில் உங்களுடைய வலிமையை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தால் கூட வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை எல்லாம் முற்றிலும் தவிர்த்துருங்க. எண்ணெய் பதார்த்தங்களை எல்லாத்தையும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல கலகலப்பான ஒரு சூழல்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை, அதே போல் சொசைட்டிலையும் சரி மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இலக்கிய பணிகளில் நல்ல ஒரு ஆர்வங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. கற்பனை துறைகளில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீண்டகால வைப்பு நிதிகள் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயங்களும் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தடைப்பட்ட வேலைகளை எல்லாம் எளிதாக செய்து முடிப்பீங்க. மனதளவில் உங்களுக்கு புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.